இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் தரப்படும். நிறைய குழந்தைகள் வந்திருக்கா, இவாளுக்கு எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் தரோம். அதனால் இது எல்லோரும் இருந்து இதை பார்த்துட்டு குழந்தைகள் எல்லாரையும் வாழ்த்தணும். எல்லாரையும் நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணணும், அதுதான் முக்கியம். ரைட்? Thank you. Now we will start the program. Come. Namaskaram. சரணாகத ரக்ஷக ஆபத் பாந்தவா. நம்முடைய உலக பிராமண நல சங்கத்தினுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடமாக தொடர்ந்து நம்ம பண்ணுறது வந்து எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் உங்களுக்கு நம்ம பண்ணணும். என்னென்னா, அடுத்த 10 வருஷத்தில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பாப்புலேஷன் இருக்க போகிறா. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களை வந்து ஒன்று சேர்க்கறது, நம்ம இளைஞர்களை ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போயே எத்தனை பேர் உங்கள் ஆத்து குழந்தைகளை அழைச்சின்னு வந்திருக்கேள் அப்படின்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப எங்களோட இப்போ நம்ம உலக பிராமண நகசனுடைய பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷனை எப்படி ஒன்றிணைக்கிறது, அவளுக்கு என்ன தேவையோ அதை எப்படி நம்ம கொடுக்கறது, ரெண்டாவது நம்மளுடைய சனாதன தர்மத்தை எப்படி அவளுக்கு கொண்டு சேர்க்கறதுங்கிறது தான் பெரிய சேலஞ்ச். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்டே விட்டுறேன். இந்த நிகழ்வில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடந்த +2 தேர்வில் நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தை ஸ்டேட் செகண்ட் வந்திருக்கா. எத்தனை பேருக்கு தெரியும்? பேரண்ட்ஸ் சொல்லுவோம். சாய் தர்ஷினி. சாய் தர்ஷினி 600க்கு 597 தான் வாங்கியிருக்கா. ஸ்டேட் செகண்ட். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் இப்போ சேர்ந்துருக்கா. எல்லோரும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய கோரிக்கை அவளுக்கு என்ன அப்படின்னா, சனாதன தர்மத்தை எடுத்துன்னு போகணும். ரெண்டாவது, ஒன்று சிஏ படிக்கணும், இல்லைனா சிஎம்ஏ படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே ஒர்க் பண்ணணும். ரைட்? இல்லை, இங்கேயே இருந்தால் பண்ணுவா. ரைட் ரைட் ஓகே ரைட். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம்முடைய மேடம் உமானந்தன் அவர்கள் அவளை வந்து வாழ்த்தி எஸ் யா அங்கே பாருங்க. நன்றி. ஹர்ஷினி ராகவன் ஃபாதர் ராகவன்.
ஐஸ்வர்யா, அடுத்ததாக எஸ் கிஷோர். கிஷோர் வந்திருக்காளா? இருக்கு, அப்படியே அப்படியே இருக்கு. ஓடப்படாது. அப்படியே பின்னாடி வந்துடுறாங்கன்னா கண்ணா அப்படியே பின்னாடி போயிடு. Go back and you take the book photo. எஸ் கிஷோர் முன்னாடி போட சொல்லலாம். முன்னாடி போட முன்னாடி போங்க. அடுத்ததாக கோபால். கோபால் வந்திருக்காரா? ஸ்டூடெண்ட் பேர் வந்து திரிலோச்சனா. குழந்தை வர முடியல, அதனால் அவள் அப்பா வந்திருக்கா. அதே கரகஷ்டத்தோட குழந்தைகளெல்லாம் என்கரேஜ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும், அதுதான் முக்கியம். மாமி வந்து குழந்தைய தேடின்னு இருக்கா, அப்பா மட்டும்தான் இருக்கார். அடுத்ததாக குழந்தை பேர் வந்து விட்டல் மிருத்துஞ்சயன். அம்மா பேர் கீதா. விட்டல் மிருத்துஞ்சயன். வரும் நல்லா வரும். அண்ணா ஜோரா கை தட்டுங்கோ. அடுத்தது ரக்ஷிதா, டாக்டர் ஆஃப் வெங்கடேசன். மார்க் சொல்லணுமா? டேய் கண்ணா மார்க் சொல்லிட்டு போடா. எங்க? சரி, இல்லை வரல, குழந்தை வரல. ரக்ஷிதா வந்திருக்காளா? முன்னாடி போட முன்னாடி போ சார், முன்னாடி போங்க வாங்க. இங்கே 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 வாங்கி கிடக்கண்ணா. இப்படி அடுத்தது ராகவி, டாக்டர் ஆஃப் எஸ் வெங்கடேசன். ராகவி வா, பின்னாடி போய் ராகவி வா வாட. ஆஹா, 2 குழந்தைங்களும் ஒரே ஆற்றுல வந்திருக்கு. ஜோரா கை தட்டுங்க. அடுத்ததாக கிருஷ்ணச்சரண். கிருஷ்ணச்சரண், ராஜாராம் வித்யா, சன் ஆஃப் ராஜாராம் வித்யா. வாப்பா வாடா. கிருஷ்ணச்சரண். ஞான தேஜஸ்வி, எஸ்.என். நரசிம்ம பிரசாத் அண்ட் ஸ்ரீவித்யா. அடுத்ததா தானியா. வாங்க தானியா. சுந்தரராம தீட்சிதரா? வாங்க பாருங்க, யார் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கிறது பாருங்க. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். நம்ம ஜோரா கை தட்டிட்டே இருக்கோம். அடுத்ததாக ராஜலக்ஷ்மி ஹரிஷ் ஆர். குழந்தைக்கு தானே அம்மா? உன் குழந்தை தானேம்மா? குழந்தை வர முடியல, அதனால் அம்மா வந்திருக்கா. ஆனால் இங்கே பாருமா, திரும்பி இப்படி நின்று ஃபேஸ் பண்ணுமா. வெரி நைஸ். நான் எல்லா குழந்தைங்களும் முன்னாடி வாங்கோ. அவள் பேரண்ட்ஸ் முன்னாடி வாங்கோ. நீங்களும் இல்லைங்க வாங்கோ. அவளுக்கு முன்னாடி
இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபா நம்ம டோனர்ஸ்டேருந்து வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த வருஷத்தோட 2வது, கிட்டத்தட்ட இந்த வருஷம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கொடுத்தது மட்டும் ஒரு 1,75,000 ரூபா. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த யூத்துக்காக ஒரு தனியாக ஒரு கிளப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி இந்த யூத்துக்கு மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள்லாம் உங்கள் ஆத்து குழந்தைகள்லாம் அனுப்பணும். ஏன்னா பிரச்சனை எங்கே வருதுன்னாக்க நம்ம அமிச்சா தான் குழந்தைகள் வருவா. அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் இந்த குழந்தைகள்லாம் அனுப்பணும். அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் வந்து அதே மாதிரி யார் யாரெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை லீட் பண்ணணும். ஆக்சுவலி இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ, நாங்கள் பண்ண ரெடி, குழந்தைகள் வர ரெடியா? நாங்கள் ஒர்க் ஷாப் வந்து எந்த சப்ஜெக்டில் வேணும்னு சொல்லுங்க, ஒர்க் ஷாப் ரெடி. டெக்னிக்கல் சப்ஜெக்டில் வேணுமா, ரெடி. அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் எங்களுக்கு குழந்தைகள் எங்கே இருக்கான்னு தேட முடியல. யா ரைட். இவர் கொஞ்சம் பேச ட்ரை பண்றேன்றார், பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், ஹெல்த் அசிஸ்டன்ஸ் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வரும் உலக பிராமணன் நல்வாழ்வு இயக்கத்திற்கும் அதன் நிறுவன தலைவர் திரு சிவநாராயணன் ஜி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் இருப்பதை நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். உங்கள் தொண்டு தொடர்க, வளர்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வேர்ல்ட் பிராமின்ஸ் ஃபெடரேஷன் பிஎஸ்கே சார் தொடர்ந்து இவ்வளோ வருஷம் நம்மளுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. பட் இவரோடது நம்மளோட இதை வந்து ஹவு டு பிரிங் தெம் அப், ஹவு டு ஹெல்ப் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப சின்சியராக ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டுருக்கார். எனக்கு இங்கே இருக்கிற இந்த அவார்ட் வாங்கின குழந்தைங்க அவள் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு இது தாட் வருது. எல்லாருமே நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் சிஏ அந்த மாதிரி போல சேஞ்ச், நம்மளவா ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஜுடிஷியலுக்கு போகணும். இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பாத் பிரேக்கிங் சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரத்தை அளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் இது. உங்களுக்கே தெரியும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போனீங்கன்னாக்கா அங்கே ரிசர்வேஷன் தான் வெரி இது. அதனால் திங்க், அதுதான் மேட்டர். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சமூகத்தில் இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த ஆக்குபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட் மேட்டர்ஸ். மாற்றத்தை நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வர முடியும் இதில் இருக்கிறவா. அதை ஞாபகம் வச்சுட்டு ப்ளீஸ். ஏன்னா நான் அந்த காலத்தில் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்ட்டு. தட் வாஸ் மை ஆம்பிஷன். இன்னைக்கு 2 வாட்டி ஐ குண்ட், பிகாஸ் ஒன் வாஸ் மை அண்டர் ஏஜ். கரெக்டாக என்னோடய பர்த்டே தான் கட் ஆஃப் டேட். they didn't allow me. By that time I had lost interest. But these are professions which matter நம்ம சமூகத்திற்கு. அதை ஞாபகம் வச்சுட்டு ப்ளீஸ் ட்ரை டு சேஞ்ச். இந்த கம்ப்யூட்டர் சிஏ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட், யூ கேன் ஹாவ். பட் நம்முடைய சமூகத்திற்கு நம்மளால் மாற்றத்தை கொண்டு வர முடியும்
என்கிறதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப் அதெல்லாம் தான். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் த ஃப்யூச்சர், ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஷுட் ஆல்சோ ஓரியன்ட் யுவர் சில்ட்ரன். இந்த பர்டிகுலர் லைனில் நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்கள திசை திருப்ப உங்களால் ஆனதை செய்யுங்கள். ஏன்னா நிச்சயமாக இதெல்லாம் தான் நம்முடைய சமூகத்திற்கு ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக நாம் பார்க்கலாம். நம்மளை கேலி பண்ணுறது, நம்மளை வம்புக்கு இழுக்கிறது, அதெல்லாம் நிச்சயமாக ஒரு பயம் வரும். இந்த இதில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் தே மேட்டர். இதில் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கவாள்லாம் யூனோ ஹவு வெரி ஃபியூ. இப்போ யூபிஎஸ்சியில் கிடையவே கிடையாது. நான் சின்ன குழந்தையாக இருக்குச்சு அந்த என்டையர் டெல்லி செட்டப் வாஸ் manned by Srinivasans, Gopalakrishnan and Anantaraman and all that. இப்போ நம்மளது ரொம்ப 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 லிமிட்டட் நம்மளோடது. Again we have to go back to that stage where as policy makers we have played a very very decisive role. Policy makers அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிசி மேக்கர்ஸ், ஒப்பீனியன் மேக்கர்ஸாக நம்ம இருக்கணும். திருப்பி அந்த இடத்துக்கு போய் நம்ம இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில். ஸோ my this thing, thank you very much PSK சாருக்கு என்னுடைய மனமார்ந்த, his team, all of them, அவங்களுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். a man with a mission னு சொல்லலாம் PSK சார், டிஃப்ரெண்ட்டாக அதில் அந்த. thank you very much. இன்னைக்கு மிஸ்ஸஸ் உமானந்தன், ஃப்ரெண்டு ஓமாம்பலியூர் ஜெயராமன், இன்னும் தாம்பராஸ்லேருந்து மிஸ்ஸஸ் பத்மா கோபால், மிஸ்ஸஸ் விஆர்ஜி ராஜி அண்ட் ராஜசேகரன், இன்னும் பாஸ்கர், இவ எல்லாருமே நிறைய பேர் வந்து இங்கே நடத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒத்தரால் பண்ணக்கூடிய காரியம் இல்லை, 100 பேரால் பண்ணக்கூடிய காரியம் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் பிராமணர்கள் 40 லட்சம் பேர் செஞ்சக்கூடிய பிராமணர்கள். ஏன்னா 1 லட்சம், நான் சொன்ன மாதிரி 1 லட்சம் குடும்பங்கள் நமக்கு வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே திண்டாடின்னு இருக்குது நம்ம பிராமண சமூகத்தை பொறுத்த வரைக்கும். ஆயிரக்கணக்கான குழந்தைகள், இன்றைக்கி 50-60 குழந்தைகளுக்கு தான் எங்கள் இதுலேருந்து கொடுக்குறோம். இன்னொரு 25-30 குழந்தைகள் கொடுக்கலாம் மேக்ஸிமம். வர கொடுத்துட்டுருக்கோம். 100 குழந்தைகள் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கேட்டுருக்கா. சில குழந்தைகள்லாம் எங்கிட்ட காலம்பரை ஏந்துட்டா ஒரு 25-30 பேர். சில பேர்லாம் அழறா, ஒரு ரெடியா கதறா. சில பேருக்கெல்லாம் இதில் சிங்கிள் இப்போ பேரண்ட்டாக இருக்கிறவாள்லாம் எவ்வளோ பேர் அழறா கதறா. அவ்வளோ மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் குழந்தைகளுக்கு படிப்புக்கு இல்லாமல் எங்கேருந்தாலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா இடத்துலேருந்து கேட்குறா. எல்லாருக்கும் கொடுக்க முடியலையேனுங்கிற கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் நம்மளால் 40 லட்சம் பேர் இருக்கும். ஒவ்வொருத்தரும் 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ உங்களால் முடிஞ்சதை கொடுத்தேன்னா, அங்கங்கே இருக்கிறவா நம்மளை மாதிரி சங்கம் வச்சுட்டு இருக்கவா அத்தனை பேரும் முடிஞ்சதை செஞ்சாங்க இந்த 1000 பேரை நிச்சயமாக காப்பாற்ற முடியும். 1000 பேர் நல்லா படித்து முன்னாடி வர முடியும். உங்களை எல்லாரையும் நான் வந்து ரொம்ப சரம் தாழ்ந்து கேட்டுக்கிறேன்னா, என்னோட தயவு செஞ்சு நம்மளோட அதாவது நம்ம ஆச்சாரியாலாம் சொல்லிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் தர்மம் பண்ணுங்கோன்னு. நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறது தான் நம்மளோட பிராமண சங்கங்கள், பிராமண சமூகத்தோட தர்மம்னு கேட்டுட்டு உங்களெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நமஸ்காரம், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உள்ள ட்ரெண்டு எல்லாமே பார்த்துட்டுருக்கோம், சீனியர்ஸும் பார்த்துட்டுருக்கோம். நம்ம குழந்தைகளே இப்போ என்டர்டைன் பண்ணி வரா. இப்போ இல்லைன்னா அவளே சொல்லுவாள் அந்த காலத்தில், நீங்கள் அன்றைக்கி படுத்துனது இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்படுறோன்னு இருந்தா. இப்போ எல்லாமே ஒரு மாறி வருது. இப்போ ஒரு நல்ல ஒரு என்ன கோ பை த விண்டுங்கிற மாதிரி இப்போ நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் நம்ம எங்கர் ஜெனரேஷனில் இப்போ அமெரிக்காவிலேருந்து வர்றவங்களாம் இப்போ இங்கே வேலை பார்க்குறேங்கிறான். நிறைய சம்பளங்கள்லாம் கொடுக்குறோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறா. எல்லாமே அதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு இந்த கரப்ஷன் ஒழிஞ்சிடும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக வர்றது நம்ம கம்யூனிட்டி தான் செலக்ட் பண்ணுவா. ஸோ நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சீனியர்ஸுக்கு. நம்ம குழந்தைகளை சொல்லி கொண்டு வரணும். இப்போ கொஞ்சம் மாறி வந்துட்டுருக்கா. இந்த சமயம் நம்ம அவளுக்கு நல்ல கொழையடிக்கணும். அப்போ தான் அவளுக்கு புரியும், தாத்தா இப்படி பண்ணாடா, இப்படி அனுஷ்டானம் பண்ணினா, சந்தியாவந்தனம் பண்ணா, இதெல்லாம் சொல்லணும்.
அதெல்லாம் சொல்லி குழந்தைகளை இம்ப்ரூவ் பண்ணுறது. அவளுக்கு ட்ரெண்டு தெரியும். இன்னும் தெரிஞ்சிட போகிறது நமக்கு ஒரு வாரத்தில் ட்ரெண்டெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு. அதனால் நான் அரசியல் பேசுகிறதுக்கு சொல்ல ஒரு என்கரேஜ் பண்ணலை. பொதுவாக சொல்கிறேன், நம்ம எப்போவும் நம்ம காலம்தான். இன்றைக்கி இங்கே பிராமின் இல்லைன்னா அங்கே டெல்லியிலேருந்து வரவன் இருக்கான், பிராமினாக இருக்கான். ஒரு ஈடியில் இருக்கிறவன் பிராமினாக இருக்கான். என்ன பண்ண முடியும்? எங்கே நம்மளை கூப்பிட்றாலோ, எங்கே உங்கள் டேலண்ட்டு உங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அங்கே நாம் ஜெயிச்சுன்னு வர்றது தான் அவங்களுக்கு காண பிடிக்கல. அதனால நாம் இப்போ ஒரு விகரத்தை எடுத்து நாமளே 25 வயசு பையன் மாதிரி இறங்கி வந்து குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதனால் இங்கே எங்கள் குழந்தைகள்லாம் என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. இங்கே இவர் சொன்ன மாதிரி இங்கே பெரிய பெரிய இந்த பிரிஞ்சிருக்கிற அசோசியேஷன் இன்டகிரேட் பண்ணுறதுக்கே அவர் பட்ட பாடு 3-4 வருஷம் பட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டெடியில் வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லோரும் தயவுசெய்து அவள் ஒரு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருந்தால் கூட நம்ம கம்யூனிட்டிக்கு கொண்டு கொடுத்து இதை மியூச்சுவல் ஃபண்டுன்னு போடுறத இப்படி போட்டால் நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கூட கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்துக்க நம்ம குழந்தைகள் தான் மேலே வரணும். இன்னும் வந்துட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு சௌகரியம் கட்டாயமாக கிடைக்கும். அதனால் குழந்தைகளுக்கு என்ன எஜுகேஷன் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது இப்போ உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதை நாம் தான் பிரயோஜனப்படுத்திக்கணும். ஜென்ரல் கோட்டாவிலேயே நம்ம மேலே வரக்கூடிய தன்மையில் இருக்குது நம்ம குழந்தைகள். அதனால் இது தயவுசெய்து இது எல்லோரும் ஒரு நமக்கு ஒரு சேலஞ்சிங் எடுத்து நம்ம பண்ணுறது. இங்கே இன்னும் என்னெல்லாமோ பண்ணலாம். மந்த்லி ஒர்க் ஷாப் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே பண்ண போகிறோம். நம்ம எல்லோரும் ஒரு வாய்ஸ் கொடுத்து அந்தந்த ஊரில் வேணாலும் இந்த மாதிரி WBWA ப்ரோக்ராம் எல்லாம் சொல்கிறோம், ப்ரபகண்டைஸ் பண்ணலாம். அதனால் எல்லாருக்கும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், குழந்தைங்க நம்ம பக்கம் திரும்பி வரணும். நான் இன்னி வரைக்கும் மகா காயத்ரி ஜபம் பண்ணுறேன். இன்றைக்கி 1520ஆவது நாள் பண்ணியிருக்கேன். கொரோனாவிலேருந்து நம்ம பண்ணணும், கொரோனாவிலேருந்து அதை கண்டினியூ பண்ணணுன்னுட்டு இனிமேல் லாஸ்ட் ப்ரீத் நான் அதை கொண்டு போகணுன்னு இருக்கேன். இன்னி வரைக்கும் அதை பண்ணியிருக்கேன். ராம ஜெயம் அதெல்லாம் எவ்வளவோ எழுதியிருக்கேன். அமெரிக்கா போனால் அங்கே எழுதி அங்கேயே அந்தந்த கோவில்களுக்கு பிரதிஷ்டைக்கு கொடுத்துருவேன். இப்படி அது ஒரு பகவான் ஸ்மரணை பண்ணுறது எவ்வளோ நல்லதுங்கிறது தெரியும். 4 ஜெனரேஷனாக நம்ம கெட்டு போயிருக்கோம். அழிச்சே விட்டாங்க, மறக்கடிச்சிட்டான். ஆனாலும் நம்ம இன்றைக்கி இருக்கோம். தெருவுக்கு 2 பிராமணர் இருந்தால் போகிறோம், ஊருக்கு ஒரு கோவிலுங்கிற மாதிரி. அந்த நம்ம விகிதத்தை ஏன் நம்ம சேலஞ்சை அவங்க நம்மளுடைய ஒரு இன்ஃபைட் கெப்பாசிட்டியை ஏன் விடுறேன்னு கேட்குறான் இப்போ வரலாம். அதுதான் முக்கியம். வெள்ளம் எவ்வளோ செய்ய காத்திருக்கா, சந்தர்ப்பம் நமக்கு ஒத்து வருது, கோம புலி ஒரு மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு துணையாக இருக்கா. இதை விட வேறு என்ன வேணும்? நல்லபடியாக எல்லோரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம், நன்றி. பெரியவா வாழ்த்து அப்படி எடுத்துங்கோ. எல்லாருக்கும் வந்தவாளுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பெண்டிங் திஸ் சண்டே with us. Thank you once again for all those who have taken trouble to come on a Sunday evening. Thank you. Jai Sri Ram. Jai Sri Ram. Jai Sri Ram.